இருக்காரு அப்படின்னா, வானத்தை போலல இருந்து கோமதி மேம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நடனத்தை நாங்க நிறைய தடவை பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு வானத்தை போலல இருக்கிற எல்லாரும் கோமதி அம்மா கூட சேர்ந்து ஆடணும் சொல்லி இருக்காரு. அது என்ன பாட்டுக்கு தெரியுமா ஆடணும்? வந்தானம்மா எல்லாருக்கும் வந்தானோ. கோமதி அம்மா வாங்க, பெண்கள் எல்லாரும் வாங்க. வந்தானம்மா வந்தானம்மா எல்லோருக்கும் வந்தானோ. மணமணமா சந்தனம் சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும், கலகல பாடணும். கோமதிமா திருவிழா காலை கட்டிட்டு போங்க. சூப்பர். Thank you ma. Thank you so much. Welcome. எஸ், வானத்தை போல வந்து பல விஷயங்களுக்காக ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணன் தங்கச்சியோட அந்த அன்பு, அந்த பாசம். என்ன நடந்தாலும் என் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் என் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய அந்த 2 பேரோட பாசம் வந்து சீரியலை மென்மேலும் மேல எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம லைஃப்ல நிஜமாவே வந்து ஒருத்தருக்காக இல்ல நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நம்மளால தாங்க முடியாது. அப்படி உங்க லைஃப்ல யாரு அப்படிங்கறத எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ராஸ் அவர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். நான் வந்து மிஸ் பண்றது யார் அப்படின்னா என்னோட பொண்ணை மட்டும்தான். நான் வந்து ஒர்க்காலிக், ஷூட்டிங்கு டப்பிங்னு அந்த டைமில் வந்து எப்போ என் பொண்ணுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கணுமோ அப்போ நான் கொடுக்கல, நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்படியே எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னை அறியாமலே ஒரு 12 வருஷம் போயிடுச்சு. இப்போ அதை நான் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் முடியல. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அந்த கில்ட் எனக்கு இருக்கும். ஆஸ் அ ஆக்டர் இன் டெலிவிஷன் நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆஸ் அ ஃபாதராக நான் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக தோத்துட்டேன். ஸோ நான் மிஸ் பண்ணுறது, நான் சாரி கேட்க வேண்டியது எல்லாமே என் பொண்ணுக்கிட்ட தான். இந்த ஒரு மொமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நீங்களே உங்க பொண்ணுகிட்ட தான் ஸ்பெஷலா சொல்லணும்னா சொல்லுங்களேண்ணா. சாரி ரேனா, சாரி. இதுக்கு மேலே கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ அட்லீஸ்ட் ஒரு அப்பாவா இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண தப்பு யாரும் பண்ணக்கூடாது. லவ் யூ ரேனா. I think she'll be the proudest daughter அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து எங்களுடைய லவ்வும் எல்லாரோடைய லவ்வும் சேர்ந்து அவங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம். உங்களுடைய ரியல் லைஃப்ல உங்களுடைய பிரதர் இல்ல நீங்க பிரதர் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனா யாரை சொல்லுவீங்க? என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல்னா எங்க அக்கா. லைக் எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. when they tell about the dreams, எனக்கு என் அக்கா தான் பண்ணாங்க. நான் மம்மியை கூட எங்கள் அக்கா கூட ஷேர் பண்ணுவேன், ஆனால் எங்கள் அக்காவை நான் யாருக்கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன். I feel like I don't want to give her. So it's my sister. I love her. I love you so much. என் லைஃப்பில் எனக்கு அம்மாவும் அவ தான் எல்லாமே. எஸ். அண்ட் புலிக்குட்டி அவர்களே நீங்க சொல்லுங்க. இது எனக்கு எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. என்னதான் மனைவி மக்கள் இருந்தாலுங்க அம்மா மாதிரி முடியாதுங்க. சிவகுமார் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு என் அம்மா மட்டும்தான். பாசம் வைக்கிறது தாயை தவிர யாருமே இல்லைங்க. அம்மா அப்பா இருக்கிறப்ப நம்ம உயிரா நல்லபடியாக பார்த்துக்கிறோங்க. அதே என்னுடைய வேண்டுதலை. புலிக்குத்தி உண்மையாவே அம்மா இப்ப பார்த்து உங்களை மேல பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க. அவங்க எப்போதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அண்ட் மேம் நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம மிஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு குழந்தைகள் வரும்போது அப்படி பார்த்ததில் என்னோட சின்ன பொண்ணு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ நடிக்க வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நான் ஷூட் போகும்போது குழந்தைகள் பத்திரமா ஸ்கூலுக்கு போகணும் செய்யணும் அப்படின்னு ஷூட்டிங்கில் இருந்துட்டு கால் பண்ணணும். அப்படியெல்லாம் பார்த்து வளர்த்த பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன பொண்ணெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சமீபத்தில் பேசி என்னோட ஒவ்வொரு மூவை பார்த்துட்டு இருக்கிறா.
எப்படி உன்னால் அந்த வார்த்தைகள் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்லம்மா, தாய் வந்து எல்லாத்தையுமே மன்னிச்சு ஏத்துப்பாங்க. கண்டிப்பா தெரியாம பேசினாங்கன்னு அவங்களே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. கண்டிப்பாவா, நீங்க வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். நீங்க சொன்ன மாதிரி வந்து இவ்வளவு பேரை நீங்க வந்து மகிழ்விச்சிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே திரும்பி உங்களுக்கு வரதான் போகுது, கவலையப்படாதீங்க. அண்ட் பூர்ணிமா, உங்க லைஃப்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த உறவை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க, நான் மட்டும்தான் சிஸ்டர். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. ஸோ எப்போவுமே இது வரைக்குமே வந்து என் பிரதர்ஸும் நாங்களும் வந்து எப்போவுமே சண்டை போட்டாலும் பேசிடுவோம், செஞ்சிடுவோம். பட் இப்போ ரீசண்டாக ஒரு 1 இயர் பேசாமல் இருந்தோம். ஸோ அதுதான் ரொம்ப சேடான ஒரு விஷயம். பட் இப்போ பேசிக்கிறோம். திருப்பி வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு அட்டகாசமான ஒரு நைஸாக இருக்குது. ராஜு, சின்னா, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு பேரண்ட்ஸ் விட என் பிரதர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பொன்னி, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சிப்ளிங்ஸ் பத்தி சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. சின்ன வயசுலயே எங்களை வந்து ஹாஸ்டல்ல தான் போட்டாங்க. ஸோ அந்த அம்மா அப்பா பாசம்லாம் எனக்கும் தங்கச்சிக்கும் தெரியாது. ஸோ அக்கா தங்கச்சின்ற பாண்டிங்கே வந்தது கிடையாது. இப்போ தான் 1 இயராக தான் அவள் என்கிட்டே அக்கான்னு சொல்லி எனக்கு அது என்கிட்ட வாங்குறது, ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் நான் பே பண்ணுறது, அவளை நான் பார்த்துக்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கைடன்ஸ் இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு அம்மா இல்லை யாரோ கைடன்ஸ் இருந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டியா, நல்லபடியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வழி அம்மா அப்பா தான் வந்து இருக்கணும். ஸோ யாருமே அப்படியே விட்டுறாதீங்க, நாங்களாம் பாவம். அண்ட் கோமதி மேம், நீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் நினச்ச மாதிரி இல்லை. பட் அது நினச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கிறதுக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு அந்த குழந்தைக்காக நான் வாழணும், இந்த குழந்தைக்காக நான் எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் நான் 360 நாளும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் ஒரு 8 வருஷம் கடந்து போச்சு. நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இப்போது நான் சாமிக்கிட்ட தான் வேண்டேன், எனக்கு என் குழந்தைங்க வந்து என்ன அம்மான்னு அவங்க நினைக்கணும். ஸோ என் குழந்தைங்களுக்கு இப்போ டைம் இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது.